ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக்னா, எங்க கிராமத்தில் எங்களோட ஒரு நாள். இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. இப்போ நைட் ஃபீட் பண்றதுனால காலையில 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். எப்பவுமே எங்க அம்மாவும் எழுப்ப மாட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாப்பாவை தூங்க வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியே வந்தா வாசல்லாம் தெளிச்சு கிளீனா கோலெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்படியே இருந்தாண்ட போய் பார்த்தா மாட்டுக்கு தட்டெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. எங்க அப்பா பால்லாம் கறந்துட்டு வேற ஏதோ வேலை செய்யறதுக்கு காட்டுக்கு தண்ணி எடுத்துட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல ஆள் இல்ல, தட்டை மட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க. அப்படியே போயிட்டு கிச்சனுக்குள்ள போன்ட்டு கிச்சனுக்குள்ள பார்த்தா சாப்பாடு அடுப்புல வச்சுட்டு அனல சிம்ல வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்படியே கிட்ட போயிட்டு சாப்பாடு வந்துச்சுன்னு பார்த்தா சாப்பாடும் நல்லாவே வந்துடுச்சு. அப்படியே வடிச்சு விடுவோன்ட்டு வடிச்சு விட்டுட்டேன். பாப்பா பிறந்ததுல இருந்து இன்னைக்குதான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிருக்கேன். சரி இது அம்மா வரத்துக்குள்ள ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கலான்ட்டு பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சுட்டேன். விளக்கிட்டு இருக்கும்போதே எங்க அம்மாவும் வந்துட்டு பாப்பாவை கொஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சிட்டு இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிருக்கலாம்ல, நைட் ஃபுல்லா கண் முழிக்கிற, ஏன் சீக்கிரம் எந்திரிச்சுன்ட்டு எங்க அம்மா பாசமா கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டுல இருக்கிறதே ஒரு தனி ஸ்பெஷல் தானே. நம்மளா இஷ்டப்பட்டு செஞ்சாதான் உண்டு. நம்ம மகாராணி மாதிரி வீட்டுல கால் மேல கால் போட்டுட்டு இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும் டைமுக்கு. அதே நாம ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தோம்னா அவங்க கால் மேல கால் போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். நான் ஒரு சைடு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். எங்க அம்மா வந்து ஒரு சைடு கொள்ளு ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கொள்ளு, சீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க பவுடரா. இந்த பவுடரை கொட்டி புளித்தண்ணிய ஊத்துனா ரசம் ரெடி. அவ்வளவுதான் ரசம்ன்றாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு கொள்ளு ரசம். என்ன ஒரு குறைனா கொஞ்சம் கெட்டியா வச்சுட்டாங்க, தண்ணி கம்மியா ஊத்திருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு. நான் உள்ள பாப்பாளுதுன்னு போய் பாக்குறதுக்குள்ள ரசம் எல்லாம் பொங்கி வெளியே வந்துருச்சு. அப்புறம் எல்லாம் அதை கிளீன் பண்ணிட்டு அப்படியே வீடு கூட்ட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு நானும் அப்பா அம்மா எல்லாம் 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். எப்பவுமே நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துதான் சாப்பிடுவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது எனக்கு பெருசா தெரியல. கல்யாணம் ஆயிட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டுல எல்லாரும் தனித்தனியா அப்படியே சாப்பிட்டு அவசர அவசரமா கிளம்பி போயிருவாங்க. கல்யாணம் ஆயிட்டு திரும்ப இங்க வரும்போதுதான் அது வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்டா எனக்கு ஃபீல் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சதும் எங்க அம்மா ஹீட்டர் தண்ணியெல்லாம் உடம்பு வலிக்கும் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு அடுப்புல காய வச்சு தண்ணியில நல்லா ஒரு குண்டா நிறைய காய வச்சு ஊத்தி விட்டு இருந்தாங்க. ஊத்தி விட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. நல்லா சுடுதண்ணியில குளிச்சதுக்கே நல்லா மேடம் தூங்குவாங்க. ரீசெண்ட் டேஸா எங்களோட மார்னிங் ரொட்டீன் இப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.